கடுகளவு விசுவாசம் என்பது கண்ணுக்கு தெரியாததாக இருந்தாலும் அந்த விசுவாசத்தையும் கனப்படுத்தும் தேவன் ஒருவர் இந்த உலகில் இருக்கிறார் என்றால் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது எப்படிப்பட்ட விசுவாசம் என்றால் கடுகளவு விசுவாசம். அந்த கடுகளவு விசுவாசம் கடற்கரை மணலையும் மாற்றத்தக்கதான விசுவாசமாக இருக்கிறது. அந்த கடுகளவு விசுவாசத்தோடு நீங்கள் கர்த்தரிடத்தில் வந்து உங்கள் விருப்பங்களையும் உங்கள் ஆசைகளையும் சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது, கடுகளவு விசுவாசத்தோடு நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொல்லுகிற ஒரு நல்ல தெய்வம் உங்களுக்கு இருக்கிறார். உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், அந்த கடுகளவு விசுவாசம் எனக்கு இருக்கிறதா? அந்த கடுகளவு விசுவாசத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கடுகளவு விசுவாசம் கண்ணுக்கு தெரியாதா இருந்தாலும் அந்த விசுவாசம் மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசமாக இருக்கிறது. அந்த விசுவாசம் மண்மேடுகளை மண்ணானதாய் மாற்றத்தக்க விசுவாசமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட விசுவாசத்தை நமக்குள் வளர்த்தெடுக்கும் போது அந்த விசுவாசம் நம்மை ஒருபோதும் அவமானப்படுத்தாது. அந்த விசுவாசம் இயேசுவால் மெச்சிக்கொள்ளுகிற விசுவாசமாக இருக்கும். உங்கள் விசுவாசத்தையும் ஆண்டவர் மெச்சிக்கொள்ள வேண்டுமென்றால் உங்களுக்கும் அந்த கடுகளவு விசுவாசத்தை ஆதாயப்படுத்துங்கள். அந்த கடுகளவு விசுவாசத்தை நீங்கள் உற்பத்தி செய்யுங்கள். அந்த விசுவாசம் உங்களை மென்மேலும் உயர்வு அடைய செய்யும். கடுகளவு விசுவாசத்தோடு கேட்போம், ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். God bless you.